நமது வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் வீட்லேயே ஆரோக்கியமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஏர் ஃப்ரையரில் தான் செஞ்சு காமிக்க போகிறோம். எண்ணெய் அதிகம் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய 4 லெக் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே 4 லெக் பீஸ் தான் வாங்கி வச்சுருக்கு. நீங்கள் எவ்வளவு தேவையோ கூட்டி குறைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை, நம்ம வாங்கி வச்ச லெக் பீஸை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பீஸை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு மேல் பக்கத்துலேயும் கீழ்ப்பக்கத்துலேயும் நல்லா கோடு மாதிரி கத்தியில் சிக்கனை கீறி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோமோ எல்லா சிக்கனையும் இது போல் நல்லா கீறி எடுத்து வச்சுக்கலாம். லெக் பீஸுக்கு நம்ம மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி செஞ்சுக்கலாம். மசாலா பேஸ்ட் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தந்தூரி சிக்கன் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதிகம் உப்பு சேர்க்கக்கூடாது, பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு நாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. தயிர் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு எல்லா மசாலாவையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா கெட்டியாக கலந்து விட்டுக்கணும். நம்ம குழன்னு கலந்து விடக்கூடாது. ஒரு பெரிய எலுமிச்சம்பழமாக எடுத்து 2ஆக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் வர்ற அளவுக்கு அந்த மசாலா கலவையில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழமாக இருந்தால் நீங்கள் 1.5 எலுமிச்சம்பழம் முழிஞ்சு விடும்போது தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வரும். எலுமிச்சம்பழ ஜூஸ் கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாது. எண்ணெயும் எலுமிச்சம்பழ ஜூஸ் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கீறி வச்ச லெக் பீஸ் எடுத்து மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா லெக் பீஸோட எப்படி ஒட்டி வருது, இது போலத்தான் நாம் மசாலாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மசாலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது சிறிது கூட கேப் இல்லாமல் லெக் பீஸ் முழுவதும் நல்லா ஒட்டி வர்ற மாதிரி தடவிக்கணும். இது போலவே எடுத்து வச்ச லெக் பீஸ் முழுவதும் நம்ம மசாலாவை தடவி எடுத்துக்கலாம். கலந்து வச்ச மசாலா நம்ம 4 லெக் பீஸுக்கும் சரியாக போயிடுச்சு. நம்ம கலந்து எடுத்து வச்சாச்சு. சிறிது கூட நம்ம தடவி வச்ச மசாலா உதிரலை. இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பிசைஞ்சு தடவும் போது தான் இப்படி இருக்கும். பீஸை நம்ம மேக்னேட் செஞ்சு வச்சாச்சு. நம்ம இனிமேல் ஊற வச்சுக்கலாம். வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேக்னேட் செஞ்சு வச்ச லெக் பீஸை எடுத்து வச்சுக்கலாம். பவுலை மூடி வச்சுட்டு குறைஞ்சது 3 மணி நேரமாவது லெக் பீஸை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். எவ்வளவு நேரம் லெக் பீஸை ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ரை பண்ணும்போது நம்ம எல்லா லெக் பீஸையும் ஒரே டைமில் நம்ம பொரிக்க தேவையில்லை. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த லெக் பீஸை ஒரு ஏர் ஃப்ரையர் வச்சு தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது கரண்ட் ஏர் ஃப்ரையருங்கிறதுனால நாம் சுவிட்சை ஆன் பண்ணி ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 400 டிகிரி ஃபாரன்ஹீட் வச்சு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் வச்ச பிறகு ஏர் ஃப்ரையர் ஹீட் ஆகி ஒவ்வொரு நிமிஷமாக நல்லா குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம செட் பண்ணி வச்ச டைம் முடிஞ்சு ஏர் ஃப்ரையர் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சு. நம்ம லெக் பீஸ் வேக வைக்கிறதுக்காக ஓவனில் உள்ள ட்ரேயை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஓவனில் இருந்து ட்ரேயை வெளியே இருக்கும்போது பார்த்து எடுக்கணும், சூடு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மேக்னேட் செஞ்சு வச்சுருந்த லெக் பீஸை நம்ம ட்ரேயில் வச்சுக்கலாம். நம்ம லெக் பீஸை வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இடம் விட்டு நல்லா வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம லெக் பீஸை வைக்கும்போது இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி தனித்தனியாக தான் வைக்கணும். நாம் 2 லெக் பீஸை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ட்ரேயில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஓவனில் ட்ரேயை தள்ளி விட்டுக்கலாம். நம்ம ட்ரேயை ஓவனில் தள்ளி விட்டுட்டு டைம் செட் பண்ணிக்கலாம். முதல்ல 400 டிகிரி வச்சுருந்தோம். இப்போ 380 டிகிரியாக குறைஞ்சிருக்குது. நம்ம 23 நிமிஷம் டைம் வச்சுக்கலாம். இப்போ நாம் சிக்கன் லெக் பீஸ் வேக வைக்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இது சிக்கன் தந்தூரி ஃப்ரை நன்கு வேக ஆரம்பிச்சிருச்சு.
சிக்கன் தந்தூரி ஃப்ரை வேக ஆரம்பித்து 12 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷத்தில் நம்ம 12 நிமிஷம் டைம் வச்சுருந்தோம் சிக்கனை திருப்பி விடுறதுக்காக. அந்த டைம் இப்போது ஆயிடுச்சு. இப்போ நம்ம 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ட்ரேயை வெளியே எடுத்து நாம் சிக்கனை மறுபுறம் திருப்பி விட்டுக்கலாம். ஓவன் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம சிக்கனை திருப்பி விடும்போது நம்ம கவனமாக திருப்பி விடணும், இல்லைன்னா கை சுட்டுரும். சிக்கனை நம்ம திருப்பி விட்டாச்சு. அதே 380 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 12 நிமிஷம் மீண்டும் வேக விடலாம். மீண்டும் 12 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நன்கு வெந்து ஓவன் ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்டு ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ சிக்கன் லெக் பீஸ் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் சிக்கன் தந்தூரி எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்துருச்சு. வெந்த தந்தூரி சிக்கனை நாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் அதே ஏர் ஃப்ரை ட்ரேயை நாம் எடுத்துக்கலாம். ட்ரேயை வெளியே எடுத்துகிட்டு அதே ட்ரேயில் மீதி மேக்னேட் செஞ்சு வச்சுருந்த சிக்கனையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மீதி உள்ள மேக்னேட் பண்ண சிக்கனையும் நம்ம எடுத்து வச்சுட்டு ட்ரேயை உள்ளே தள்ளிக்கலாம். முதல்லையே ஒரு முறை சிக்கன் வேக வச்சதுனால நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண தேவையில்லை. மீண்டும் 380 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 23 நிமிஷம் டைம் வச்சு ஓவனை ஆன் செஞ்சுக்கலாம். ஓவனை ஆன் செஞ்சு 12 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அது சிக்கன் வேக ஆரம்பித்து 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேயை வெளியே எடுத்துக்கலாம். ட்ரேயை வெளியே எடுத்த பிறகு சிக்கனை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் லெக் பீஸை திருப்பி விட்டுட்டு ட்ரேயை நம்ம மீண்டும் உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். விட்டுட்டு மீண்டும் 12 நிமிஷம் நம்ம சிக்கன் லெக் பீஸை வேக வச்சுக்கலாம். ஃப்ரையரில் நம்ம 23 நிமிஷம் வச்சு வேக வைக்கும்போது சிக்கன் கருகாமலும் நல்லா வெந்தும் வரும். நம்ம இரண்டாவது முறையும் வேக வச்ச சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ட்ரேயை இப்போ வெளியே எடுத்துக்கலாம். இரண்டாவது முறையும் சிக்கன் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக எண்ணெய் இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போது ஓவனில் எண்ணெய் சேர்க்காமல் கிறிஸ்பியான தந்தூரி லெக் பீஸ் ரெடி செஞ்சாச்சு. நம்மக்கிட்ட ஓவன் இல்லைன்னா இன்னும் 2 வேறு முறையில் சிக்கன் தந்தூரி நம்ம ரெடி செய்யலாம். ஓவன் இல்லாமல் பின்வரும் வீடியோவில் லெக் பீஸ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம். சிக்கன் தந்தூரி ரெடியாகி வந்துருச்சு. நம்ம வெந்த பீஸை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தந்தூரி சிக்கன் அதிகமாக செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் மசாலாவை அதிகப்படுத்தி தந்தூரி சிக்கன் அதிகமாக செஞ்சுக்கலாம். எண்ணெய் இல்லாத தந்தூரி சிக்கன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் குக்கரில் எண்ணெய் இல்லாமல் தந்தூரி சிக்கன் செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தந்தூரி லெக் பீஸ் செய்முறை விளக்கம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?